ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர் முதலமைச்சராக பதவியேற்றதிலிருந்து இங்கே ஒருத்தனை தூக்கி தான் விட்டுருக்கு. அதாவது விஜய்க்கு எதிராக அப்படியே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் அவங்க ஆட்சி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அது நொட்டை இது நொட்டைன்னு சொல்லி கதறிக்கிட்டே கிடைக்கிறான். ஏன் கதறான், என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் முழுவதுமாக நம்ம பேச போகிறோம். அதாவது விஜயோடைய ஆட்சியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்கல. அது நம்ம ஓப்பனாகவே நேற்று 2 நாட்களாக பேசியாச்சு. அதாவது விசிக்கு வந்து சேர்ந்தது உண்மையிலே நம்மளுக்கு பிடிக்கல. சரியா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் விஜய் அவர்கள் நம்ம விட்டுருக்க முடியாதுல்ல. அதாவது அவர் இப்போதானே ஆட்சிக்கு வந்திருக்காரு, அவருக்கு உண்டான அந்த ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும்ல. கொடுத்துட்டு அவருடைய ஆட்சி நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல அதாவது நம்ம தவறு இருக்கு இது இல்லை நம்ம விமர்சிக்கலாம். ஆனால் முழுவதுமாக விஜய் ஆட்சிக்கு வந்தது தப்பு, இவங்க கட்சிக்காரங்க உள்ள எல்லாருமே சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு ஒரு ஆள் கத்திரி அடக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த மாரிதாஸ். இந்த மாரிதாஸ் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் ட்விட்டாக பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் பெருசாக பூதாரமாக காட்டி அதாவது மக்களிடையே கொண்டு போய் நெகட்டிவாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ இப்போ வந்து திமுக இந்த வேலையை பண்ணுது, திமுக ஐடிவிங்க பண்ணுதுன்னா அவங்க நேர் எதிர்க்கட்சி. விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து 75 வருட காலமாக இருக்கக்கூடிய திமுகவை மூலையில் உட்கார வச்சிருக்காரு, அதிமுக உட்கார வச்சிருக்காரு. ஸோ இந்த 2 கட்சியில் உள்ளவங்களும் இவ்வளோக்குள்ள எதிராக வேலை பார்த்தா அது வந்து அந்த அரசியல் இருக்கிற எடுத்துக்கலாம். ஆனால் இந்த லார்டு லபக் தஸ்கியை இவ்வளோக்குள்ள வந்து விஜய் மீது வன்மம் எதுக்கு? நீ இவ்வளோ நாளாக திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி திமுகவுடைய அவலம் தானே எடுத்து பேசிட்டு இருந்த. விஜய் கட்சி வந்து சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணும்போது பாராட்டிலாம் பேசியிருக்கான் இந்த மாரிதாஸ். ஆனால் விஜய் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆன பொருள் பார்த்தீங்கன்னா திமுகவை இவன் எதிர்த்ததை விடையும் முழுக்க முழுக்க இப்போ விஜய் அவர்கள் அதை விட டபுள் மடங்காக எதிர்க்கிறான் ஒவ்வொரு விஷயத்தையும். ஸோ அதுதான் ஏன் இந்த மனுஷனுக்கு ஏன் இவ்வளோக்குள்ள பண்ணுமோ அந்த மாரிதாஸுக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நான் பேச நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக இந்த கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கப்பட்டு இப்போ உயிரிழந்துட்டுல அந்த விவரம் சார்பாக இப்போ அமைச்சர் கீர்த்தனா கிட்ட பிரஸ் பீப்புள் கேட்கும்போது அதில் வந்து அவங்க சரியா பதிலளிக்க தெரியாம திணறிக்கிட்டு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ்ல சிரிச்ச மாதிரி தான் அவங்க வந்து பதில் அளிக்காங்க. அது சிரிச்சிருக்காங்க, அது இல்லைன்னா நம்ம போய் சொல்ல முடியாது. அந்த நான் பார்த்தேன். அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பூதாரமாக்கி ஏமா ஓ வீட்டு இப்படி நடந்தா நீ சிரிச்சுட்டு போய் என்ன நீ அமைச்சர் நீ இப்படி பேசியா அப்படி பேசியா இதெல்லாம் நம்ம வந்து செருப்படி கொடுக்கணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி அந்த விஷயத்தை பயங்கரமா ஒரு பூதாரமாக்கி ஒரு பெரிய பிரச்சனையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கான். அந்த ஆளு எல்லா விஷயத்தையும் அப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நான் இந்த அமைச்சர் கீர்த்தனா பேசுனதுக்கு உண்மையிலே நம்ம பேசணும்னா அந்த அமைச்சர் கீர்த்தனா அவருக்கு சரியா ஊடகத்தை அணுக தெரியல. அது முதல்ல ஒரு ஊடகத்தை அணுகுங்கிறது சாதாரணப்பட்டது இல்லை. நீங்க லைட்டா அதாவது உங்களுக்கு வந்து வார்த்தை தடுமாறினாலும் உங்களுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ட்ரோல் ஆக்கப்படும். ஸோ அதனால இவங்க தொடர்ந்து சிக்கிட்டே வராங்க. அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு பெண் குழந்தைமா அது வந்து இறந்திருக்கு, பாலியல் துன்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டு நீங்கள் ஒரு பெண் அமைச்சர், புரியுதுங்களா? உங்கள்கிட்ட வந்து கேட்கும் போது நீங்கள் என்ன சொல்றீங்க? பதில் சிரிச்ச ஸ்மைல் பேச விடுங்க. அங்கே கேட்குறாங்க கேள்வி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் இப்போ வந்து பொலிட்டிக்கலுக்குலாம் ஆன்சர் பண்ண வரல, அட்மிஷன் லெவலில் நீங்கள் ஆன்சர் கேள்வி கேளுங்க அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. இல்லை என்ன எனக்கு புரியல. இது என்ன பொலிட்டிக்கல் கேள்வி பெருசாக கேட்டாங்க? இப்போ நடந்திருக்கு சர்ச்சையான விவகாரம், ஒரு பெண் குழந்தை நடந்திருக்கு, ஒரு பெண் அமைச்சர் உங்கள்கிட்ட கேட்கும்போது அதுக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை கொடுக்கப்படும், உச்சபட்ச தண்டனை கொடுப்பாங்க, எங்கள் முதல்வர் செய்வார் அப்படின்னு ஒரு வாதம் சொல்றதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சி போயிட போகுது? அதை கூட சொல்ல தெரியாதா? அது கூட எங்கள் முதல்வர் வந்து என்ன முடிவு எடுப்பாரோ சரியான முடிவு தான் எடுப்பார். இதான் உங்களோட ஆன்சரா? இப்போ உங்களை மாதிரியே புதுசாக இந்த அமைச்சரவையில் வந்தவர் தான் டிவிகே ரமேஷ், அறநிலையத்துறை அமைச்சர். அவர் எப்படி பிரச்சனை ஹேண்டில் பண்ணுறாரு? ஸோ ஒருத்தங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது, ஓகே தான். ஆனால் கொஞ்சமாவது ஒரு கரெக்டாக நடந்துக்கணும்ல. இப்போ இதுக்கு முன்னாடி ஊனமுச்சம் சொன்னீங்க, அது கூட பெரிய பிரச்சனை கிடையாது, எல்லாருமே நான் கூட சப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சப்போர்ட் பண்ணு தெரியல. ஏன்னா இதான் வந்து பேசிக்காக ஒரு பெண் குழந்தை இறந்திருக்கு, நீங்கள் ஒரு பெண் அமைச்சர். ஸோ அது வந்து இது சொல்றது கூட ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தக்கப்படி நடவடிக்கை உச்ச தண்டனை கொடுப்போம், இனிமேல் நடக்காது யாருக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டியதானே. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் பொலிட்டிக்கலாக ஆன்சர் பண்ணியதுன்னா பெரிய பொலிட்டிக்கலாக அது பொலிட்டிக்கலாக தான் அவங்க வந்திருக்கு அரசியல். அப்புறம் கேள்வி கேட்க தானே செய்வாங்க. சரி, ஆனால் ஒன்று இது வந்து பெரிய பிரச்சனையாக கிடையாட்டாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கல்ல மாரிதாஸ் மாதிரி ஆட்கள் தூக்கி பிடிச்சி இதை பெரிய ஒரு உதாரணமாக மக்கள்கிட்ட கொண்டு சொல்கிறாங்கன்னா அவங்க எது கிடைச்சாலும் இனிமேல் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க லாக் பண்ணுவாங்க, ட்ரோல்மெண்ட் இல்லாத தான் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுடைய ஆட்சியை கேவலப்படுத்தி சந்திச்சிருக்க வச்சு இங்கே சரி கிடையாது அப்படி முத்திர குத்துறது தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் திமுக பயங்கரமாக எல்லாருமே சேர்ந்து வேலை பார்க்கணும்னு வச்சுடுங்க. இந்த மாரிதாஸுக்கு என்னன்னு தெரியல, ஏன் இந்த ஆளுக்கு இவ்வளோக்குள்ள ஒன்றும் கேட்டிங்கன்னா அதான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அதான் கேட்டிங்கன்னா இவங்க வந்து திமுக சார்பாகவும் பேச வரல, பாஜக சார்பாகவும் பேச வரல. இப்போ பாஜகவுடைய முன்னாடி செயல்பட்டு தான் இப்போ பாஜக வந்து அண்ணாமலை இருந்ததுக்கு அண்ணாமலைக்கு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோதல், அதனால இவர் வந்து வெளியே வந்துட்டாரு. கட்சி ரீதியான எதுவுமே வரல அப்படிலாம் முடிவுலாம் இவங்க வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம், அவங்களுடைய தலைவர் ரஜினிகாந்துக்கு வந்து விஜய் அவர்கள் மரியாதை கொடுக்கல. ஸோ ரஜினிகாந்த் செய்ய முடியாத ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் செஞ்சிட்டார.
நம்ம தலைவர் அரசுக்குள்ள வாரன்னு சொல்லி நம்ம அதுக்காக ஊர் ஊரா தெருத்துறா போய் எவ்வளவுக்குள்ள கத்தணும். நம்ம தலைவர் நம்மளை உற்சாகப்படுத்தி வச்சிருந்தாரு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் தோல்வி சந்திச்சாரு, அவர் அரசு கட்சியில் தோத்து போயிட்டாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல, பேக் அடிச்சிட்டார்ல. இப்ப விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டார்ல. ஸோ முதலமைச்சர் ஆனா கூட பரவாயில்ல, ஆனா நம்ம தலைவர் வந்து சந்திக்கலையே. நம்ம தலைவரா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்தும், அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து பொறாமப்படலை அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறமும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அதில் ஏதோ அதை காரணம் காட்டி எதுவுமே விஜய் அவர்கள் ஒரு ட்வீட்டு கூட போடலை. அதை கண்டுக்காமல் அவர் பாட்டில் ஒரு அரசியல் வேலையை பார்க்காரு. ஸோ எப்படி இது நம்ம விட்டுட்டு இருக்கலாம். ஸோ அப்போ மக்கள் வந்து விஜய் தப்பாக தேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும். அதை முத்திரை குத்தி அந்த சந்திரிக்க வைக்கணும். அதுக்கு நம்ம திமுக கூடயும் நம்ம சேர்ந்து உறவாடலாம். திமுக பண்ணாமலே நம்ம அவங்க ஐடிவிக்கு சப்போர்ட்டாக செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ரஜினிகாந்தோடைய ஏவலாக தான் இந்த மாரிதாஸ் செயல்படுறாரு. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது, ரஜினிகாந்த் அரசியல் வரப்போறேன் அப்படின்னு அறிவிக்கும் போது இந்த மாரிதாஸ் தான் தெரு தெருவாக போயிட்டு ரஜினிகாந்த் வந்த அரசியல் என்னென்ன மாற்றம் ஏற்படும், என்ன விஷயம் ஏற்படும் ஊர் ஊரா மேலே போட்டு தெரு தெருவா போட்டு மைக்கை பிடிச்சு அந்த துண்டத்தை நீ வத்த கத்தினாலும் இருந்தாலும் தான். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்க இதெல்லாம் பார்க்கல. ஆனா அதே இது அவர் வர மட்டும் போயிட்டாரா. இப்ப விஜய் வரும்போது விஜய் ஜெயிக்க மாட்டாரு அப்படிங்கிற நோக்கத்துல பெருசா விஜய் எதிர்க்கா பேசல. விஜய்க்கு எதிராக பேசியிருக்காரு. அப்பவுமே விஜய் வந்து அரசியல வந்த நாள்ல இருந்து இந்த அதாவது அவருடைய மாமா லயலா அந்த காலேஜ் பிரச்சனை, அப்புறம் அவருடைய மனைவி வெளிநாட்டுல பெருசா ஏதோ பிசினஸ் பண்றாங்க, அங்கிருந்து கோடி கோடியா பணம் வருது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கதை கதையா எடுத்து விடுவாப்புல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாங்கிக்கொள்ள முடியல. அதாவது எப்படி நம்ம தலைவர் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இவர் பண்றாரு, தலைவரையும் மதிக்காம இருக்காரு. தலைவரை எப்படியா சரி அதுக்கப்புறமா ஒரு தடவை போய் தலைவரை போய் விட்டு போய் பார்க்கலாம்ல அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. அது அவருடைய ஆதங்கத்தை இவர் கொட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவருடைய தலைவர் ரஜினிகாந்த் பாத்தியாப்பா அந்த சின்ன பையன் இவங்களுக்குள்ள ஜெயிச்சிட்டா இருந்து நம்மள கூட வந்து பாத்தீங்கன்னா நேரில் நான் கூட எப்படி கதறி எழுதுன வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்லாம் கொடுத்துருக்கப்பா, அவ்வளவுக்குள்ள கொடுத்து இந்த பையன் ஒரு மரியாதை நிமித்தமா என்ன சந்திச்சிருக்கலாம்ல, பார்த்தால என்ன சந்திக்கவே இல்லை பத்தியா அப்படின்னு சொல்லி ஒப்பாரிக்கு போய் வச்சிட்டாலே நமக்கு தெரியல மாரிதாஸ்ட. ஸோ அதனால மாரிதாஸ் முழுக்க முழுக்க இருங்க, உங்களே அவங்க அப்படின்னா நான் ஆட்சியை நான் கலைக்காம விட மாட்டேன். எப்படியாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிராக வேலை பார்த்து அது ஏதாவது பண்ணி நான் அந்த ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறேன் அப்படின்ட்டு இப்போ திமுக கூட ரொம்ப ஜாயிண்ட் அடிச்சு இன்னைக்கு உட்காந்து 24 மணி நேரம் விஜய்க்கு எதிராக அவங்க கட்சியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவதூறாக கிளப்பிட்டு இருக்கான் அந்த மனுஷன். ஒரு விஷயத்த கூட சரியா இருக்கு அப்படிங்கிற பாராட்டுற எண்ணம் அந்த மாரிதாஸுக்கு இல்லவே இல்லை. உண்மையிலேயே ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு நியாயமாக நேர்மையாக ஒரு விஷயத்த பார்க்கறாருடா. இப்போ 12 நாட்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அந்த கட்சியில் பண்ணாங்க. எதையாவது ஒரு இதுக்கு பாராட்டு ஒரு இது கூட பாராட்டல. இப்போ கூட நீங்க பாருங்களேன், 717 கடையில மூடியிருக்காரு. டாஸ்மாக் கடையில இதுவரை கூட லஞ்சம் வாங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நைட்டோட நைட்டா எத்தனையோ ரவுடிகளை கைது பண்ணியிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட ரவுடிகளை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து டிவிகே ரமேஷ் வந்து அறிவுத்துறை அமைச்சரா, அதாவது சேகர்பாபு இருந்த துறை எவ்வளவுக்குள்ள அரசியல் இருந்தாலும் அதுக்கு எதிராக ஒரு புதுசா ஒரு இளைய தலைமுறை வந்திருக்கு. வந்ததுல இருந்து சரியா அந்த நண்பர் பண்ணிட்டு இருக்காரு டிவிகே ரமேஷ் அறிவுத்துறை அமைச்சராக. இப்போ கூட நீங்க பாப்பீங்க ஒரு நர்சிங் பிள்ளைங்கலாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, அந்த இடத்துல எவ்வளவுக்குள்ள ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணி அந்த மாணவிகள் போராட்டத்தை கைவிட வச்சு அவ்வளவு திறம்பட இப்போ ஒவ்வொரு அந்த கோயில்களும் போயிட்டு அந்த கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் பண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் இல்லை, மேனுஃபேக்சரிங் டேட் சரியா இல்லைன்னு சொல்லி அங்கே ரைடு விட்டு ஸோ அவ்வளோக்குள்ள அற்புதமாக அவர் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்கே அவ்வளோக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே அப்படி நல்லா பண்றாங்க அப்படின்னு. ஸோ இப்படி எவ்வளோ விஷயங்களை பாராட்டுறது இருக்கு. அப்படி பாராட்டுறதுல ஒரு இடத்த கூட பாராட்டிட்டு ஒரு இடத்த வந்து விமர்சனம் பண்ணா கூட சரி நம்ம வந்து அதை ஏற்றுக்கலாம். ஆனா விஜய்ல பதவியேற்ற நாள்ல இருந்து இந்த மாரிதாஸ் ஒரு இடத்துல கூட எந்த ஒரு பாட்டுமே தெரிவிக்கல. முழுக்க முழுக்க வன்மத்தை தான் கூட்டிட்டு இருக்காங்க. ஏன் இந்த பொழப்புன்னு கேட்கறேன். எல்லாமே இளைய தலைமுறைகள் தானே, புதுசாக தானே வந்திருக்காங்க. ஏன் அவங்கள டார்கெட் பண்ணி அவங்க வாய் வந்து சிரிச்ச மாதிரி இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசுறாங்க பாத்தியா, இப்படி பேசுறாங்க பாத்தியா, இதெல்லாமா ஒரு பிரச்சனை. மக்கள் பிரச்சனை என்ன, எதுக்கூட முடிவுகள் என்ன இல்லை. இப்போ நான் வந்து விமர்சனம் பண்ண வேணாம் சொல்லல. எப்பா திமுக ஆட்சியில தான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உயிரிழப்புலாம் ஏற்படுச்சுன்னா இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்குதுன்னா சட்டங்களை கடுமைப்படுத்துங்க, ஏன் இன்னும் பார்க்கல அப்படி எப்படின்னு விமர்சனத்தை ஏதாவது வச்சா பரவாயில்ல. அதை விட்டு 24 மணி நேரமும் அந்த கட்சியில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் பூதாரமா கட்டி ஏன் இந்த பழப்புன்னு கேட்குறேன். ஏன் நீங்க வந்து திமுக இருக்கக்கூடாது, திமுக அழின்னு தானே நினைச்சீங்க, அதை சரிவிட பண்ணிட்டார்ல. திமுக உடச்சின்னா அனாதையாக்கிட்டார்ல. அந்த வகையில் எனக்கு விஜய் பண்ணது ரொம்ப பிடிக்கதான் செய்யுது. இருந்தாலும் விசிக்க அந்த தேவைக்குள்ள வர்றது நமக்கு பிடிக்கல. சரியா? அதாவது இது வந்து ஏன் நம்ம அந்த விஷயத்தையும் பேசிடுவோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜாதி வன்மம் தெரியுது, நீங்க அதனால தான் அது எதுக்கீங்க அப்படின்னு நிறைய சொல்லிட்டு அவனை என்னன்னா சொல்லிட்டு போட்டும். அந்த மற்றவனுக்கு வந்து அந்த ஃபேக் ஐடியில் கமெண்ட்ல கதறது அப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பெருசாக நம்ம கண்டுக்கூடாது. நான் என்ன சொல்ல கேட்டிங்கன்னா, அதாவது ஒருத்தருக்கு எப்பவுமே ஒரே மாதிரி நிலைப்பாடோடு இருக்கணும்.
அது என்ன முன்னுக்கு பின்னு முரணா பேசிக்கிட்டு ஒருத்தங்க ஜெயிக்க முடியலன்னா இப்போ நான் கேட்குறேன், எதுக்கு நான் வந்து விசிக வந்து இப்போ தமிழக கட்சிகளத்தில் சேர்றது எனக்கு பிடிக்கலன்னு கேட்டிங்கன்னா, இதே இது விசிக திருமாவளவனாகட்டும் கட்சியில் உள்ளவங்களாகட்டும் விஜய் அவர்கள் ஜெயிக்கலன்னு தேர்தலில் தோத்து போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நினச்சி பாருங்க. இப்போ இதை விட்ட பயங்கரமா இப்போ மாதேசெல்லாம் என்ன இதை விட்ட பயங்கரமா இப்போ திருமாவளவன்லாம் பார்த்தீங்கன்னா விஜயை போட்டு அந்த கிளி கிழிப்பார் அந்த விமர்சனம் பண்ணுவாங்க கட்சியில் உள்ள எல்லாரும் வன்னியர்ஸ் உட்பட கேவலப்படுத்திருப்பாங்க. என்னத்துக்கு ஜெயிச்ச உடனே ஒண்ணுமே நடக்கிற மாதிரி எல்லாம் தொடச்சு போட்டு அப்படியே பள்ளி வந்து சேர்றது பதவிக்காரங்கிறது நம்மளால ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து கேவலமான ஒரு விஷயம். அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சியில் உள்ள ஒருத்தர் கூட என்ன பனையூர் பாபுவா அந்த விலகிட்டார். அதாவது முன்னுக்கு பின்னு முரணா இருக்கு, தலைவருடைய செயல்பாடுகள் நம்மளுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, அதாவது ஆர்எஸ்எஸ் பத்து போட்ட பிள்ளைன்னாரு, இப்போ போயிட்டு அவங்க தலைமை ஏற்று போறாரு அப்படி இப்படின்னு அவர் வந்து இப்போ வெளியில போயிட்டார். ஆமா அப்படித்தானே உண்மையா ஒரு கட்சியோ கொள்கை இருந்தீங்கன்னா உங்க கட்சி கொள்கையில ஒரு நிலைப்பாட்டியாவது உண்மையா இருக்கணும்ல. அதுலயும் உட்காந்துக்கிட்டு முரண்பட்டு இருந்தா ஊருக்கு உபதேசம் எடுப்பார், பாடம் எடுப்பார் திருமாவளவன் அவர்கள். ஆனா அவருடைய இதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையே இல்லை. அப்படி நாம ஏன் இவ்வளவுக்குள்ள விமர்சிக்கிறோம்னா, போறதா இருந்தா சேர்றதா இருந்தா ஆரம்பத்தை சேர்ந்துட்டு போக வேண்டியதானே. அது என்ன தேர்தல் ரிசல்ட்டுக்கு இந்த நாள் வரைக்கும் விமர்சிப்பீங்களா? ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பெல்ட் அடிச்சிருவீங்களா? நாங்க சொன்னதுல தான் ஜெயிச்சிருக்காங்க, நாங்க சொன்னதான் நாங்க ஆரம்பத்திலே சொன்னோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அப்ப அந்த பங்கு கொடுக்குற அங்க திமுக கேட்டிருக்க வேண்டியதானே. திமுக கொடுக்குறது தெரிஞ்ச போய் அங்க சேர்ந்துட்டு இருக்கணும். அப்பவே முடிச்சுட்டு வெளியே வந்துருக்க வேண்டியதானே, இல்ல தனியாக இருக்க வேண்டியதானே, இல்ல வேற உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு யார் கொடுப்போம் அவங்களோட சேர்ந்துக்க வேண்டியதானே. அதாவது தேர்தல் ரிசல்ட் வரைக்கும் காத்திருப்பாங்களாம், அங்க தோத்தச்சு தெரிஞ்ச உடனே ஜெயிக்கிற பக்கம் போய் ஒட்டி விடுவாங்களாம். இது என்னையா பெரிய அரசியல் இல்லை, மானங்கட்ட அரசியலா இருக்கு. அதனாலதான் நமக்கு அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா அங்க விஜய் கூட சேர்றது நமக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாடு அவங்களுடைய அதிகாரம் தான் அங்கே மேலும் பார்க்கலாம். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் அவர்கள் தான் தான் சென்ட்ரல் பவர் நான் ஒருத்தன் தான், இங்கே வேற யாரும் இங்கே தனி சென்டர்லாம் கிடையாதுன்னு முதல் அந்த ஸ்பீச்லேயே பதிவு போது சொல்லியிருந்தார். அதுதான் எப்படிங்கிறத பார்க்க தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்போவே ஆதவர்ஜனாவுடைய செயல்பாடு மேலோங்கி இருக்கு, இதில் திருமாவளவன் உள்ள வந்துட்டாரு. ஸோ இவங்க எல்லா விஷயமும் அவங்களுடைய கண்ட்ரோலில் போகணுங்கிற பட்சத்தில் அது நம்மளுக்கு ஏற்படையதாக இருக்குது. அதை நம்ம அடுத்தாப்புல பேசுவோம், அது வேற கதை. ஆனால் இப்போ வந்திருக்குது, இப்போ அவங்க ஆச்சரியத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸை கொடுக்கணும். இத்தனை வருடங்கள் 60-70 வருடங்கள் ஆட்சி புரிந்த அவங்களால எதுவுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பாதுகாப்பு பற்றி எதுவுமே அவங்களால பண்ண முடியாத நேரத்தில் பதவியேற்று 15 நாட்களில் நீங்கள் வேற இதில் வந்து வேணும்னே பிளான் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் போராட்டம், மக்கள் போராட்டம், கரண்ட் விட்டு எதிரிகள் என்னென்னமோ பிளான் பண்ணுறாங்க. இதை சமாளித்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இனிமேல் தான் ஓனா ஸ்டெப் எடுக்க முடியும். அதுக்கு அவருக்கு உண்டான நம்ம அந்த நேரத்தை கொடுக்கணும், கால அவகாசத்தை கொடுக்கணும். அதை கூட கொடுக்காம இங்கே உட்காந்து மாரிதாஸ் மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே ஐடி கூட சேர்ந்துட்டு இவ்வளோக்குள்ள வன்மத்தை பரப்பதை பார்க்கும்போது சரியான கோபமாக இருக்கு. ஏன் இந்த பொழப்பு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு நாக்கப்படுகிற மாதிரி சில கேள்வி கேட்கணும்னு தோணுது. என்னதை சொல்ல. சரி, இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஒவ்வொன்றா அடுத்தது கட்ட அரசியல் உள்ள பார்க்கலாம். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு மக்கள்கிட்டயே. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மனசாட்சிப்படி பேசுகிறவன், என் மனசை தோன்றதை எந்த ஒரு ஒளிவு முறையெல்லாம் பேசுகிறவன். அதனால் அது நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு அது என்னடா இது எப்படி பேசுகிறா அப்படி கூட தோணலாம். ஆனால் எப்போவுமே நம்ம மனசாட்சிப்படி பேசணுங்கிறத நான் உறுதியாக இருக்கேன். ஸோ அதனால் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ வெளியே வந்து இருக்கும் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, பாய்.